மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு யோகினிகளின் வடிவங்களாக அவள் நம்முடைய சக்கரத்தில் மூலாதார சக்கரம், ஆதார சக்கரம் என்று சொல்லக்கூடிய 7 சக்கரங்களாக அவள் இருக்கிறாள். அந்த யோகினிகள் என்று சொல்லிக்கொண்டு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய யோகினியை சொன்னார்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய சக்கரம் ஆக்ஞா சக்கரம், அதாவது கீழிருந்து மேலே வருகின்றது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப அடுத்ததாக சொல்லக்கூடிய ஆக்ஞா சக்கரத்தில் அவள் இருக்கிறாள் என்று சொல்லக்கூடியதற்கான நாமாவளி ஓம் ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையாயை நமஹ. ஓம் ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையாயை நமஹ. இப்போ இதை எப்படி நம்ம பதம் பிரிக்கணும் அப்படின்னா, ஆக்ஞா சக்கர அப்ஜ நிலையா அப்படின்னு சொன்னோம். அப்ஜ அப்படின்னா தாமரைன்னு சொல்லியிருக்கோம், நிலையா அப்படின்னா அதில் உரைப்பவள், அமர்ந்திருப்பவள், இருப்பவள் அப்படின்னு சொல்றதுக்கு. அப்போ ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த தாமரை சொன்ன உடனே இதில் எத்தனை இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இதழ்கள். இந்த ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா, இந்த தவம் செய்யக்கூடியவர்கள், யோகம் செய்யக்கூடியவர்கள் அனைவரும் இந்த இடத்தை தான் உற்று நோக்குபவார்கள். அங்கே உற்று நோக்கக்கூடிய அந்த இடத்தின் ஒளியின் வடிவத்தில் அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்றிக்கு நடுவே அப்படின்னு சொல்லக்கூடிய திருமூல திருமந்திரத்தில் ஒன்று அழகாக சொல்லுவார். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடு வந்திரம் பற்றுக்கு பற்றார் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, அந்த புருவத்தின் இடைவெளியில் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் ஆக்ஞா சக்கரம். அங்கேதான் ஈறுதல் தாமரை இருக்கின்றது. அங்கே இந்த யோகினி அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தியானம் செய்யும் பொழுது இது மிகவும் முக்கியமான இடம் சொன்னோம் இல்லையா? அதாவது இங்கிருந்து அடுத்தது அது எங்கே செல்ல போகிறது என்றால் சகஸ்ராரத்திற்கு செல்ல போகிறது இல்லையா? அப்படி செல்வதற்காக வரும் பொழுது இங்கே இந்த இடத்திலே அந்த குண்டலினி சக்தியானது சரியாக இங்கே அமரும் பொழுது அந்த யோகிக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது, அவனுக்கு ஒரு அனுமதி கிடைக்கிறது. என்னவென்று, இனி நீ சகஸ்ராரத்தை சென்று அடைய முடியும். ஏனென்றால் குண்டலினி சக்தியிலிருந்து கிளம்பி விட்டது. ஒவ்வொரு சக்கரங்களாக அங்கே இருக்கக்கூடிய முடிச்சுக்களை எல்லாம் உடைத்து எரிந்து ஒவ்வொன்றாக முடித்து கொண்டு இங்கே விட்டது. அப்ப மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி எப்படி இருந்தது என்று சொன்னோம்? 3.5 சுற்றுக்களாக இருந்தது. நேரே எழும்பி மேலே வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஆக்ஞா சக்கரத்திற்கு வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த யோகியானவன் எங்கே உற்று நோக்குகிறான் என்றால் அந்த புருவத்து இடைவெளியை உற்று நோக்குகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் சொல்றாரு திருமூலர், நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளின்னு சொல்லிட்டு உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். இப்ப சாதாரணமாக தியானம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது இதைத்தான். இந்த நெற்றிக்கு நடுவே புருவத்து இடைவெளி இருக்கு இல்லையா? அந்த புருவத்து இடைவெளியை மட்டும் நீங்கள் உற்று பாருங்கள், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் தியானம் அப்படின்னு மனசை அடக்க வேண்டும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப இதை சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உற்று பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் கிடையாதுங்க. அதை உற்று பார்ப்பதற்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வைராக்கியம் இருந்தால்தான் அதையும் செய்ய முடியும். இல்லை என்றால் மனமானது அலைபாய்ந்து கொண்டு தான் இருக்கும். அப்ப அந்த அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை அடக்கக்கூடிய வழி என்று பார்த்தால் இதுதான். அப்ப அந்த புருவத்து இடைவெளியை உற்று நோக்க வேண்டும். அப்படி உற்று நோக்கும் பொழுது நமக்குள் அந்த மனமானது ஒருமுகப்படுகிறது. அடுத்ததாக இந்த மனது வேறு எதையுமே நினைக்காமல், அதாவது இது அதுன்னு எப்படி இருந்தாலும் எதையுமே நினைக்காமல், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜோதி ஸ்வரூபத்தை பார்த்த பிறகு மனமானது எப்படி ஆகிவிடும் என்றால் நிஷ்கலமாக ஆகிவிடும். நிஷ்கலங்கம் இல்லாததாக இருக்கும் சொல்லுவாங்க. அந்த நிஷ்கலங்கம் அப்படின்னு சொல்றது கலங்கம் இல்லாததாக இருக்கிறது தான் நிஷ்கலங்கம் சொல்றாங்க.
அப்ப நிஷ்கலங்கமாக ஆன பிறகு இப்பொழுது அங்கே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனானது இந்த குண்டலினி சக்தியை எழுப்பிய அந்த சக்தியானது இதோ நேரே அடுத்தது சகசிராரத்திற்கு போவதற்கு தகுதியாகிவிட்டது என்று அர்த்தம். அப்ப யார் ஒருவருக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜோதியின் தரிசனம் கிடைக்கிறதோ அவர்கள் அடுத்ததாக சகசிராரத்தை சென்று அடைந்து அங்கே இருக்கக்கூடிய அமிர்த தாரையை பெற முடியும் என்று பொருள்படுமா. அப்படி இந்த சகசிராரத்தை அடைவதற்கு நமக்கு ஒரு சமிக்ஞை கொடுப்பதுதான் இந்த ஆக்ஞா சக்கரம். அப்ப நீங்க சகசிராரத்திற்கு போவது எளிது, இதோ வந்துவிட்டீர்கள், இன்னும் அருகே வந்துவிட்டோம் என்று மனதிற்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரம். இந்த சக்கரத்தில் அமர்ந்து அந்த ஜோதியை நாம் காணும் பொழுது மனதில் கிடைக்கக்கூடிய அந்த அமைதி அப்படிங்கிறது தான் உண்மையான அமைதி. இப்பெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, நான் அமைதியா இருக்கேன், எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, அதெல்லாம் அமைதி கிடையாது. அந்த ஜோதியை பார்த்த பிறகு மனதில் ஏற்படக்கூடிய அந்த அமைதி தான், அந்த அனுபவம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா தவம் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடியது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சொல்றோம் இல்லையா சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுதுதான் அந்த சும்மா இரு என்று சொல்லக்கூடியதன் அந்த வார்த்தையின் பொருளை நாம் உணர்ந்திருப்போம். ஆக இதுதான் தவம், இதுதான் யோகம், இதுதான் ஞானம், அனைத்தும் அந்த ஜோதியை பார்த்த பிறகு நமக்கு உண்டாகக்கூடிய அனுபவங்கள். அப்படிப்பட்ட அந்த ஜோதியை நாம் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இடம்தான் இந்த ஆக்ஞா சக்கரம். மகாபெரியவா ஆச்சரணம்.